ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான குக்கிங் எபிசோடில் வறுத்து அரைச்ச மீன் குழம்பு. எப்பயும் பண்ணுறதை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாப்பாடு, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் செம்ம காம்பினேஷன். வாங்க எப்படி பண்ணணும்னு பார்க்கலாமா? நான் இன்றைக்கி மண்சட்டியில் தான் மீன் குழம்பு வைக்க போகிறேன். சட்டி சூடானோடனே கடுகு, வெந்தயம், சீரகம், மிளகு இது எல்லாத்தையுமே சேம் குவான்டிட்டியில் போட்டுட்டு நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே சட்டியில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. மீன் குழம்புக்கு எப்பவுமே சின்ன வெங்காயம் தான் நல்ல காம்பினேஷன். 4-5 பூண்டையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருந்ததையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒன்றா சேர்த்து எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணிவிட்டு 2 நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன். மசால் தூள் ஆட் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கிண்டிடுங்க. மசாலா கரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி இதை குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ஜாரில் ஃபஸ்ட்டு தேங்காவை நைஸாக அரைச்சி எடுத்துப்போம். அப்புறம் இது ஆறுனதுக்கப்புறம் இந்த கிரேவியும் அதில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். திருப்பி நம்ம இதே பேனில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி சூடானோடனே கருவேப்பிலை, ஒரு கையளவு சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு லெமன் சைஸுக்கு புளியை ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன். அதை நம்ம மிக்ஸி ஜாரில் இது பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரை கழுவி அதில் ஊற்றிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த குழம்பு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி குழம்ப நல்லா கிண்டிட்டு கொதிச்சதுக்கப்புறம் நான் மீனை ஆட் பண்ணிட்டேன். நான் இன்றைக்கி மீனோட மண்டையை மட்டும்தான் போட்டிருக்கேன். ஆல்ரெடி நம்ம வதக்கினாலும் ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானோடனே கடுகு, சீரகம், வெந்தயம், உடச்ச உளுந்து இதெல்லாம் போட்டுட்டு இதையும் நம்ம அந்த குழம்புல ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மண்பானையில் பண்ணனால அது ஒரு 2-5 மினிட்ஸ்க்கு கொதிச்சிக்கிட்டே தான் இருக்கும். அவ்வளோதான், நல்ல டேஸ்டான மீன் குழம்பு ரெடி. கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. பை.